இப்லீஸினுடைய தொடுதல் படிந்தாலும், உள்ளத்தில் லேசாக இப்லீஸினுடைய குழப்பம் படிந்தாலும், அந்த குழப்பத்தை வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியக்கூடிய சக்தி படைத்த வசீஃபா. அது மட்டும் அல்லாமல், இவன் யாரை நினைத்து ஓதுகிறானோ, வேறு யாருக்காகவும் இந்த வசீஃபாவை தொடர்ந்து ஓதி வருவானேயானால் அவங்களுடைய உள்ளத்தையும் அல்லாவின் பக்கம் திசை திருப்பக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்தது இந்த வசீஃபா. தனக்காக ஓதுவதிலும் தனக்காக ஓதக்கூடிய அந்த வழிமுறையையும் பிறருக்காக ஓதக்கூடிய அந்த வழிமுறையையும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கற்றுத்தருகிறேன். தினசரி 5 கால தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய அல்லாவின் வசனங்களில் மிக அற்புதமான வசனமான அந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள். ஒருமுறை ஓதிக்கொண்டு நெஞ்சில் நல்ல அப்படியே அந்த ஊதும்போது உங்களுடைய அந்த காற்று இருக்கிறது அல்லவா, அது ஒரு பெரிய அளவுக்கு நெஞ்சத்தில் படணும். இந்த இதயத்துல, இந்த இடது பக்கம் தானே இதயம் இருக்குது, இந்த மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஓதி முடித்த உடனேயே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உலக வாழ்க்கையில் நல்ல மனதையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தொடர்ந்து தருவதும், அதை செயல்படுத்த வைப்பதும், எந்நேரமும் அல்லாவை திக்ரு செய்து ஃபிக்ரு செய்து தொழுகை செய்து நல்ல ஒரு மூமின் என்ற அந்த ஒரு அடையாளத்தோடு வாழ்வதும் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெரிய வெகுமதி. நான் சொல்வேன், பாக்கியங்களிலெல்லாம் தலை சிறந்த பாக்கியம் ஒரு மூமினை மூமினாக வாழ வைப்பது. அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஈமானுக்கு மாற்றமான, இஹ்லாஸுக்கு மாற்றமான துரோக எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் ஒரு மூமினின் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக ஷைத்தானுக்கு வழிவகை செய்து விட்டானேயானால், அவன் வழிகெடுப்பதற்குண்டான வாசலை அல்லாஹ் திறந்து விட்டானேயானால், அதைவிட ஒரு துர்பாக்கிய நிலை உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. எல்லா காலமும் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய கட்டுப்பாட்டிலும் அவனுடைய அற்புதமான ஒரு நல்ல நாட்டத்தோடும் அந்த அற்புதமான ரபுல் ஆலமீனுடைய தக்தீரோடும் ஒரு மூமின் வாழ்வது உண்மையிலேயே உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம். அந்த ஆனந்தத்தின் தொடர் மறுமை வரைக்கும் நீடிக்கும் சகோதரர்களே. அப்படி அல்லாஹு ரபுல் ஆலமீனுக்கு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் துரோகம் விளைவிக்காதவனாகவும், எல்லா நேரமும் இறைவனை துதிப்பவனாகவும், நல்லது கெட்டது துன்பம் இன்பம் அனைத்திலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, நமக்கு யாரும் போக்கிடம் கிடையாது என்ற நிலையில் ரப்பை நினைக்க, ரப்பை துதிக்க, துன்பமும் இன்பமும் அவன் வாழ்க்கையில் மையம் கொண்டாலும் ஒரே நிலையில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவே போதும் எனக்கு, அவனுக்கே எல்லா புகழும் என்ற அந்த மனோபாவத்தோடு என்றென்றும் அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய ரப்பின் கருணையை, மறுமையின் வெற்றியை நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபாவை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். காலை ஃபஜ்ர் தொழுது முடித்ததும், ஏன் 5 கால தொழுகைக்கு பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வசீஃபா. இந்த வசீஃபாவின் தாக்கம் எந்த அளவுக்கு வீரியமானது என்று சொன்னால், உள்ளத்தில் லேசாக இப்லீஸினுடைய தொடுதல் படிந்தாலும், இப்லீஸினுடைய குழப்பம் படிந்தாலும், அந்த குழப்பத்தை வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியக்கூடிய சக்தி படைத்த வசீஃபா. அது மட்டும் அல்லாமல், இவன் யாரை நினைத்து ஓதுகிறானோ, வேறு யாருக்காகவும் இந்த வசீஃபாவை தொடர்ந்து ஓதி வருவானேயானால் அவங்களுடைய உள்ளத்தையும் அல்லாவின் பக்கம் திசை திருப்பக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்தது இந்த வசீஃபா. தனக்காக ஓதக்கூடிய அந்த வழிமுறையையும் பிறருக்காக ஓதக்கூடிய அந்த வழிமுறையையும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கற்றுத்தருகிறேன். தினசரி 5 கால தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய அல்லாவின் வசனங்களில் மிக அற்புதமான வசனமாக இருக்கக்கூடிய ஆயத்துல் குர்சியை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஒரு முறை ஓதிக்கொண்டு நெஞ்சில் நல்ல அப்படியே அந்த ஊதும்போது உங்களுடைய அந்த காற்று இருக்கிறது அல்லவா, அது ஒரு பெரிய அளவுக்கு நெஞ்சத்தில் படணும். இந்த இடது பக்கம் தானே இதயம் இருக்குது, இந்த மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஓதி முடித்த உடனேயே அடுத்த ஸ்பாட்ல என்ன நீங்க ஓதணும்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை மொழிந்து விட மறந்து விடாதீர்கள்.
ஸலவாத்தை ஓதி முடித்தவுடன் 7 முறை எங்கே சொல்லுங்கள்? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இது தனக்குத்தானே ஒரு பாதுகாப்பு வேண்டி கேட்கக்கூடியது. பிறருக்காக கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹும்ம அஇன்ஹு அலா திக்ரிக, ஆம்பளையா இருந்தா. பொம்பளைக்கு நீங்க கேட்கறதா இருந்தா அல்லாஹும்ம அஇன்ஹா, இது ஹு அது ஹா, மீதி எல்லாமே ஏற்கனவே வந்தது தான் வரும். அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வசீஃபாவை நீங்கள் ஓதி வாருங்கள். இதனுடைய அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், அஇன்னி, எனக்கு உதவி செய், அல்லது அஇன்ஹு, அவருக்கு உதவி செய், அஇன்ஹா, அவளுக்கு உதவி செய், அலா திக்ரிக்க, உன்னை நினைத்து திக்ரு செய்வதற்கும் அல்லது உன்னை நினைப்பதற்கும், அலா ஷுக்ரிக்க, என்றும் நீதான் தருகிறாய், ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாய் என்ற நெகிழ்ச்சியோடு உனக்கு நன்றி பாராட்டவும், வஹுஸ்னு இபாதத்திக, அதே போல உன்னுடைய இபாதத்துக்களிலேயே நல்லது. வஹுஸ்னு இபாதத்திகன்னு சொன்னா உன்னுடைய இபாதத்துக்களிலேயே மிகச் சிறந்ததை எனக்கு நீ அருள் செய், அதை செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய். அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து நீங்கள் செய்யும் போது உங்களுடைய இரத்தம் புதுப்பிக்கப்படும். ஓத 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 இரத்த அணுக்களில் படிந்திருக்கக்கூடிய தீய எண்ணங்களும் ஷைத்தானின் ஆக்கிரமிப்புகளும் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு அதிசயத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களால் சீக்கிரமாகவே உணர முடியும். நம் தளராமல் ஓதுங்கள், பிறருக்காகவும் ஓதுங்கள். அல்லாஹ் நம் வாழ்க்கையில் ஷைத்தானை விட்டும் மிக பெரும் தூரத்தை ஷைத்தானை விட்டும் ஷைத்தானுக்கும் நமக்கும் மிக பெரும் தூரத்தை ஏற்படுத்துவானாக. அந்த மாப்பாவியின் தாக்குதலுக்கு ஆளாகி நரகவாதியாகவோ அல்லது வேறு வகையான ஆபத்துக்களில் உலகத்தில் மாட்டுவதிலோ வேறு வகையான ஆபத்துக்களில் உலகத்தில் மாட்டப்படுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.